தமிழகத்தில் முதற்கட்ட கொரோனா காலத்தில் திறம்பட பணியாற்றிய IAS அதிகாரி பீலா வெங்கடேசன் உடல்நலக்குறைவால் காலமானார். அவருக்கு வயது 56. வளம் நிறைந்த செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தாலும் வலி நிறைந்த வாழ்க்கையின் மறுபக்கம் குறித்து விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு. தமிழகத்தில் முதற்கட்ட கொரோனா காலத்தில் தினம்தோறும் மாலை வேளையில் அனைத்து தொலைக்காட்சிகளிலும் இவரை நிச்சயம் பார்த்திருப்பீர்கள். கொரோனா பாதிப்பு குறித்த விவரங்களை தெளிவாக மக்களிடம் எடுத்து சொன்னதோடு கொரோனா பரவலை தடுக்க அப்போதைய ஆட்சியாளர்களுடன் இணைந்து பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை திறம்பட கையாண்டவர் பீலா ராஜேஷ் என்கிற பீலா வெங்கடேசன். தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத் அருகே வாழையடி கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட மறைந்த தமிழக DGP LN வெங்கடேசன், முன்னாள் காங்கிரஸ் MLA ராணி வெங்கடேசன் தம்பதியரின் மகள் பீலா வெங்கடேசன். செல்வாக்கான குடும்பத்தில் பிறந்த அவர் மருத்துவ படிப்பு முடித்தார். தொடர்ந்து குடிமைப்பணி தேர்வில் தேர்ச்சி பெற்று 1997ஆம் ஆண்டு IAS அதிகாரியாக பணியில் சேர்ந்த பீலா வெங்கடேசன் IPS அதிகாரியான ராஜேஷ் தாஸை திருமணம் செய்து கொண்ட பின்னர் பீலா ராஜேஷ் என்று பெயர் மாற்றம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 2 மகள்கள். ஒருவருக்கு திருமணம் முடிந்துவிட்டது, ஒருவர் வெளிநாட்டில் படித்து வருகிறார். அரசின் பல்வேறு துறைகளில் பணியாற்றிய பீலா ராஜேஷ் 2019ஆம் ஆண்டு தமிழக சுகாதாரத்துறை செயலராக நியமிக்கப்பட்டார். கொரோனா முதல்கட்ட பரவலின் போது முன்கள பணியாளராக இணைந்து முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு கொரோனா பரவலை வெகுவாக தடுத்தார். இதற்கிடையே அவரது கணவர் ராஜேஷ் தாஸ் ஒரு பெண் IPS அதிகாரியிடம் தவறாக நடந்து கொண்டதாக புகார் எழுந்த நிலையில் அவரை பிரிந்ததுடன் தன்னுடைய பெயரை பீலா வெங்கடேசன் என்று மாற்றிக்கொண்டார். தமிழக அரசின் எரிசக்தி துறை முதன்மை செயலராக பணிபுரிந்து வந்த பீலா வெங்கடேசன் கடந்த சில மாதங்களாக தீராத தலைவலியால் அவதியுற்று வந்தார். பரிசோதனையின் போது அவருக்கு மூளையில் கட்டி ஒன்று இருப்பது தெரியவந்தது. அது புற்றுநோய் கட்டி என்பதும் உயிர் பிழைப்பதும் கடினம் என்ற சூழலிலும் அதனை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் வீட்டிலிருந்தே சிகிச்சை பெற்று வந்தார். கடந்த 3 தினங்களுக்கு முன்பாக கடுமையாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு தரமணியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். தீவிர சிகிச்சை அளித்தும் பலனின்றி பீலா வெங்கடேசனின் உயிர் புதன்கிழமை மாலை பிரிந்தது. அவரது உடல் அஞ்சலிக்காக கொட்டிவாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது. குடும்ப வாழ்வில் மனமுறிவு ஏற்பட்டாலும் பல்வேறு நெருக்கடிகள் ஒரு பக்கம், கோடிகள் பல இருந்தும் குணப்படுத்த இயலாத மூளை புற்றுநோய் மறுபக்கம் என்று தீராத வழிகளை உடலிலும் உள்ளத்திலும் சுமந்த பீலா வெங்கடேசன் தனது 56வது வயதில் காலமானார். அவரது உடலுக்கு உறவினர்களும் அதிகாரிகளும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். பீலா வெங்கடேசனின் உயிரிழப்புக்கு தமிழக ஆளுநர் RN ரவி, முதலமைச்சர் MK ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளனர். அதில் கொரோனா காலத்தில் அவர் சிறப்பாக பணிபுரிந்ததை நினைவும் கூர்ந்துள்ளனர்.